தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் 2,52,431 கோடியாக உள்ளது என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் வியாழக்கிழமையன்று திருத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சரும் அவை முன்னவருமான ஓ. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தபோது, தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை 15,854.47 கோடி ரூபாய் என்றும், இது கடந்த ஆண்டை விட நிதி பற்றாக்குறை 10.99% அதிகரித்துள்ளது என்றும், மொத்த நிதி பற்றாக்குறை 40,533.84 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் 2,52,431 கோடி ரூபாயாக உள்ளது என்றும், திருத்திய பட்ஜெட் மதிப்பீடு 1,48,175.09 கோடி ரூபாய் என்றும் அவர் கூறினார். இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,52,423 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2016-17 ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,48,175.09 கோடி ரூபாயாக இருக்கும் என தற்போது மதிப்பிடப்பட்டுள்ளது.